பள்ளிவாசல் ஆம்பளைக்கு தான், பொம்பளைக்கு இல்ல என்கிறது எப்படி வந்தது? ஒரு ஆதாரம் காட்டையலமா இதுக்கு? இப்படி செய்யுங்கள் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆணையிடாமல் எப்படி நீங்கள் பள்ளிவாசலை இழுத்து ஒரு சாராரை விரட்டி அடிச்சீங்க பூட்டிட்டு? சிந்திச்சு பார்க்க வேண்டும். அதே மாதிரி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்வாங்கன்னா, தொழுது முடிச்ச உடனே ஆம்பளைங்க எல்லாம் அப்படி இருங்க சொல்லுவாங்க. எதுக்காக வேண்டி? ஃபர்ஸ்ட் பெண்கள் போகட்டும். கூட்டமா கலைஞ்சு போனோம்னு சொன்னா ஒருத்தர் இடிச்சுக்கிட்டு ஒருத்தர் தொந்தரவு பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய வாய்ப்புகள்லாம் இருக்கிறது. எதிர்காலத்துல அன்னைக்கு சஹாபாக்களை விட்டுருங்க, பிற்காலத்துல நல்லவன் கெட்டவன் எல்லாம் வருவான். பள்ளிவாசலுக்கு வர்றவன ஒரு மாதிரியான நோக்கத்தில் கூட வந்துருவான். அதையெல்லாம் ரசூலுல்லாஹ் கவனத்தில் கொண்டு என்ன சொல்றாங்கன்னு கேட்டா, தொழுத உடனே அப்படியே ஆண்கள் அமருங்கள், முதல்ல பெண்கள் உடனே வெளியேறுங்க. பெண்கள் வெளியேறி முடித்த பிறகு ஆண்கள் என்ன செய்வாங்க? வெளியேறுவாங்க. ஏன்னா வெளியேறக்கூடிய வழியில தான் அதிகமான நெரிசல்கள் ஏற்பட்டுரும். விசாலமான தெருவுக்குள்ள போயிட்டா நெருக்கடிகள் நெரிசல்களுக்கு வேலை இல்லை. அப்ப அந்த வெளியே போற வரைக்கும் யாருக்கு ஃபர்ஸ்ட் முன்னுரிமை? பெண்களுக்கு என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க. பெண்கள் வெளியேற வரைக்கும் ஆண்கள் அப்படி உட்கார்ந்திருப்பாங்க. அதுக்கப்புறம் எழுந்த ஆண்கள் பள்ளிவாசலை விட்டு வெளியே போவாங்க என்ற ஒரு செய்தியை பார்க்கிறோம். அப்ப இதுல என்ன விளங்குது? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வெளியே போகும்போது ஒருத்தர் இடித்துக் கொள்வார்கள் என்கிற ஒரு நிலையில, அதுதான் ஏற்படும் என்ற நிலையில இதை தடுத்திருக்கலாம்ல. நம்ம நினைக்கிற மாதிரி நினைத்தால் இதெல்லாம் வேணாம், ஆம்பளை கலந்து போறீங்க, ஒருத்தர் இடிக்கிற மாதிரி வருது அப்படின்னு சொல்லி அந்த செயலை தடுக்காம அந்த இடிக்காம இருக்கிறதுக்கு வேற ஏற்பாடு தான் சொல்லி தர்றாங்க. இடித்துக் கொள்ளாமல் இருப்பதற்கு என்ன ஏற்பாடு? ஃபர்ஸ்ட் நீ போ, ரெண்டாவது நீ போ. நீ முந்தி இருக்கிற, பெண்கள் பிந்தி இருக்கிறாங்க, பிந்தி இருக்கிறவங்க முத போவது நல்லது, முந்தி இருக்கிறவங்க போச்சுன்னா கடந்து மிதிச்சுக்கிட்டு போகணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஏற்பாடைத்தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உண்டாக்குனாங்களே தவிர தடுத்தாங்களா? எப்படி நம்ம தடுத்தோம்? இதெல்லாம் எதுக்கு ரசூலுல்லாஹ் செஞ்சாங்க? நடைமுறைப்படுத்துறதுக்கா அல்லது சும்மா கேட்டு இந்த காதுல வாங்கி இந்த காதுல விட்டுட்டு போறதுக்கா?